மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, துணிச்சலான நடிகை சூப்பர் ஸ்டார்களின் ஜோடி, ஆனால் அதீத குடி பழக்கம், ஒரு தவறான முடிவால் தொலைந்த வாழ்க்கை, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல நடிகையாக, மிக அழகான நடிகையாக பல சூப்பர் ஸ்டார்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தவங்க தான் தனது கடைசி காலத்தில் திவாலாகி மதுவுக்கு அடிமையாகி தவறான முடிவால் வாழ்க்கை இழந்திருக்காங்க. அவங்க யாரு தெரியுமா? இணையதளத்தில் பரபரப்பான செய்தி. இந்த நடிகைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு வராங்க. சினிமா நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு புகழ் பெறுறாங்களோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திரையுலகில் அனைத்து நடிகரும் புகழோடும் வசதியோடும் வாழ்ந்து விடவில்லை. பலர் கடினமான நிலைகளை வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பிரபல நடிகை பல சூப்பர் ஸ்டார்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தவங்க தனது கடைசி காலத்தில் திவாலாகி மதுவுக்கு அடிமையாகி உயிரிழந்த சோகம் நடந்திருக்கிறது. யார் அவங்க தெரியுமா? அந்த நடிகையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நடிகைகள் என்றால் இளம் வயதில் நடிக்க வந்த பிறகு திருமணம் செய்து கொள்வாங்க. ஆனால் நடிகை விமி திருமணமாகி 2 குழந்தைகள் தாயான பின்பு நடிகராகிருக்காங்க. பஞ்சாபில் பிறந்த இவங்க சீஃப் அகர்வால் என்பவரை திருமணம் செய்திருக்காங்க. இந்த நிலையில் தான் சினிமா வாய்ப்பு வர மும்பையில் இவரது குடும்பம் குடியேறியது. 1967 ஆண்டு வெளியான ஹாம்ராஸ் என்ற படத்தின் மூலம் விமி பாலிவுட்டில் அறிமுகமானாங்க. இந்த படத்தின் வெற்றி அவரை ஒரே இரவில் ஸ்டார் நடிகையாக கொண்டாடியது. பின்பு வச்சன் மற்றும் ஆப்ரா போன்ற படங்களில் பாலிவுட்டின் அப்போதைய சூப்பர் ஸ்டார்களான சுனில் தத், சசி கபூர் மற்றும் ராஜ்குமார் போன்ற பெரிய நடிகருடன் பணியாற்றினாங்க. இதனால் விமி 1960களில் ஒரு படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்க. குறைவான எண்ணிக்கையிலான படங்கள் நடித்தாலும் விமி பாலிவுட்டின் மிக அழகான நடிகையாக என்று புகழ் பெற்றாங்க. புகழ் நடிகையாக இருந்தபோது அந்த காலத்தில் எந்த நடிகையும் செய்யாத வகையில் நீச்சலுடைய அணிந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்து அப்போதைய தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தாங்க. இது அவரை ஒரு துணிச்சலான நடிகை என்ற பெயருமே வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. விமியினுடைய திரையுல வாழ்க்கை இப்படி இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கணவரால் வன்முறையை எதிர்கொண்டு சொல்லப்பட்டது. இதையடுத்து கணவரை விவகாரத்து செய்த விமி இன்னொரு நபரை காதலித்து செய்தார். ஜாலி என்ற அந்த நபரை தயாரிப்பாளர் என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த காதல் வாழ்க்கை சரியாக அமையல. அந்த காதலர் ஒரு காலகட்டத்தில் விமியை பாலியல் தொழில் தள்ள முயற்சித்தார். அவர் போலியாக தன்னை காதலிப்பதை அறிந்த விமி அவரிடமிருந்து பிரிந்து சொந்த தொழில் முடக்க முயற்சித்தாங்க. அதன்படி கல்கத்தாவில் டெக்ஸ்டைல் தொழிலை தொடங்கிய விமி அதிலுமே பெருத்த அடி விழுந்தது. இதனால் கடனில் மூழ்கினாங்க. கடன் அடைக்க சொத்துக்களை விற்றாங்க. ஒரு கட்டத்தில் திவாலாகி போனாங்க. வாழ்க்கையில் தொழிலில் இரண்டுலையுமே 30 வயதுக்குள்ளேயே பெரும் அடிகளை சந்தித்து மது பழக்கத்துக்கு அடிமையானாங்க விமி. அதீத மது பழக்கம் அவரை மரணத்துக்கு அழைத்து சென்றது. தனது 34 வயதில் கல்லீரல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகை விமி உடல்நலம் மோசமடைந்து உயிரிழந்து போனாங்க. துதிசமாக விமி உயிரில் பிழைக்கும் போது அவருடன் யாருமே இல்லை. தனி மரமாக இருந்து உயிரிழந்தாங்க. இதில் இன்னொரு சோகம் என்னென்றால் அவரிடம் பணம் இல்லை என்பதால் உயிரிழந்த பின்பு அவருடைய உடல் ஒரு கைவண்டியில் வைத்து மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டது. புகழும் செல்வமும் எவ்வளவு விரைவாக மயங்கிவிடும். பளபளப்பான சினிமா உலகம் கூட சில சமயங்களில் கைவிடக்கூடும் என்பதற்கு சோகமான உதாரணமாக விமியுடைய வாழ்க்கை இன்று வரை சொல்லப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.